இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். ஏன்னா, என்னுடைய குழந்தைக்கு மகள் 2 வயசு ஆகுது. அவளுடைய பெயர் பித்யா தான். ஸோ அவளுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நெறைய ஒரு யூனிக்கா இருக்கணும். எல்லாரும் வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. அதே நேரத்துல அது பிப்ளிக்கலா இருக்கணும். நல்ல அர்த்தமுள்ளதா இருக்கணும். அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கும் பொழுது இந்த பெயர் வைத்தோம். பித்யா பிரின்சஸ் அப்படின்னு. பித்யா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எபிரேய மொழியில பேட்யா அப்படின்னு வரும். பேட் அப்படின்னா குமாரத்தி, யா அப்படின்னா யாவே. யாவே தேவனுடைய தேவனுடைய குமாரத்தி, டாட்டர் ஆஃப் காட் அப்படிங்கிற அர்த்தத்துல பித்யா அப்படிங்கிற நேம குழந்தைக்கு வச்சோம். அது பிரின்சஸ். பிரின்சஸ்னா உண்மையிலே அந்த பார்வனுடைய குமாரத்தி. அவங்க பிரின்சஸ் தான். ஸோ பித்யா பிரின்சஸ் வச்சோம். என்னுடைய தாயார் பேரும் பிரின்சஸ். அதனால அந்த பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சரியான பேரை வச்சோம். ரொம்ப யோசிச்சு ரொம்ப ஜெபம் பண்ணி அந்த பேரை வச்சோம். இன்னைக்கு இந்த வித்யா அப்படிங்கிற கேரக்டரை குறித்து தியானிக்கும் பொழுது நான் பேர் வச்சது ரொம்ப சரி அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப பரவாயில்ல, நல்ல பேரா தான் வச்சிருந்திருக்கோம். ரொம்ப நம்ம ரொம்ப யோசிச்சிருந்தாலும் நம்ம இந்த பேரை தான் வச்சிருந்திருக்கணும், கரெக்டா தான் வச்சிருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எனக்கு கர்த்தர் கரெக்டா நடத்தியிருக்கிறாரு. இந்த கேரக்டர் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது வேதாகமத்துல. ஸோ நம்ம நிறைய பேர் அந்த பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆஹ் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 18வது வசனம். அவன் பெண் ஜாதியாகிய எகுதியால் கேதியரின் தகப்பனாகிய யாரேதையும், சோக்கோவின் தகப்பனாகிய ஏபேரையும், கனோவாவின் தகப்பனாகிய எக்குதியேலையும் பெற்றால், மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தியாகிய பித்தியாளின் குமாரர் இவர்களே. இதுல மட்டும்தான் அவங்களுடைய பெயர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தியாகிய பித்தியாளின் குமாரர் இவர்களே. இதுல பித்தியாள் அப்படின்னு போட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல பித்தியா நம்ம பேர் வச்சது வந்து அந்த அர்த்தத்துல தான். BITHIAH அப்படின்னு வரும். பித்தியா அப்படின்னா அவங்க பார்வனுடைய குமாரத்தி. அந்த பெயருடைய அர்த்தம் டாட்டர் ஆஃப் யாவே. பார்வனுடைய குமாரத்தியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எப்படி தேவனுடைய குமாரத்தி என்று அழைக்கப்படக்கூடிய பெயர் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அதுல ஒரு விசித்திரம் இருக்கிறது. பார்வனுடைய குமாரத்தியா இருந்தவள் எப்படி மேரேத்தை விவாகம் பண்ணினால், அதுவும் இந்த யூத கோத்திரத்தை சேர்ந்தவங்களை எப்படி அவங்க மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கும் பேக்ல ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கிறது. இந்த பித்தியா வந்து பார்வனுடைய குமாரத்தியாக இருந்தாலும் அந்த பித்தியா யூத மதத்திற்கு மாறிவிட்டார். தேவன் மெய்யான தேவன் இவர் தான், இந்த யூத ஜனங்கள் ஆராதிக்கிற அந்த யாவே தேவன் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அந்த மதத்திற்கு முழுவதுமாக யூத மதத்திற்கு மாறிவிட்டால், அதுவும் அந்த காலத்துல பார்வோன் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்தில் இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் எபிரேயர்கள் அடிமைகளாக இருந்தார். அடிமைகளாக இருந்தும் கூட அடிமைகள் வணங்குகிற தெய்வத்தை தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் இந்த பித்யா மனம் திரும்பி அவங்க யூதா மதத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு யூதனை, ஒரு எபிரேயனை, ஒரு இஸ்ரவேலனை திருமணம் செய்து கொண்டு அந்த பார்வனுடைய அழிவிலிருந்து தப்பி, இதை குறித்து வேதாகமத்தில் உள்ள குறிப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஆனால் எபிரேய வல்லுநர்கள் அந்த தல்முத், தோரா அதெல்லாம் நிறைய இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அந்த எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் அழியும் பொழுது இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எப்படி ராகாப் காப்பாற்றப்பட்டார்களோ அதே போல இந்த பித்தியாலும் தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள். இந்த பித்தியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பித்தியா செஞ்ச செயல் சாதாரணமானது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை குழந்தையிலிருந்து எப்படி வளர்ப்பதற்காக தேவன் மரியாதை தெரிந்து கொண்டாரோ அதே போல மோசே என்கிற அந்த ஒரு பெரிய ரட்சகனை, மோசே குறித்து வேதாகமத்தில் எடுக்கப்படுகிற ரட்சகன், அவர் பெரிய ரட்சிப்பை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தினார். அந்த குழந்தைகள் எல்லாம், பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் மரித்து கொண்டிருக்கும் பொழுது அதை எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தியவர் இந்த மோசே. இஸ்ரேல் ஜனங்கள், ஒட்டுமொத்த ஜனங்களின் நம்பிக்கையாக இருந்தவர், தேவனோடு முகமுகமாய் பேசியவர், 10 கற்பனைகளை கட்டளைகளை எழுத்துக் கொண்டிருந்தவர், 5 ஆகமங்களை எழுதியவர். மோசே சாதாரண ஒரு ஆள் கிடையாது. மோசேயை குறித்து இயேசு பேசினதுனாலதான் இஸ்ரேலர்கள், இந்த யூதர்கள் எல்லாம் இயேசுவையே கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். மோசே தெய்வத்திற்கு அடுத்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நபர், பழைய ஏற்பாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் மோசே. அந்த மோசையை காப்பாற்றிய இந்த பித்தியா இயேசுவை வளர்த்தெடுத்த மரியாளுக்கு எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் கிடையாது. அவங்க ஒரு தியாகம் பண்ணாங்கன்னா இவங்க ஒரு தியாகம் பண்ணாங்க. மரியாள் கன்னியா இருந்து
கர்ப்பவதியாக சொன்னதுனால அவனே அநேக அவமானங்களை பெற்றார்கள் என்றால், இங்க வித்தியா அவங்களுடைய தகப்பன் பார்வோன் அவர் ரொம்ப மோசமானவர், ரொம்ப கொடூரமானவர். அப்ப அந்த கொடூரமான பார்வோனை எதிர்த்து அடிமை ஒரு மகனை எடுத்து அங்க வளர்த்து என்றைக்குனாலும் கொல்லப்பட்டிருக்கலாம். பார்வோனுக்கு தெரிந்தா அவர் என்னாலும் செய்வாரு. அவர் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி எல்லாரையும் கொண்டு கொண்டிருந்தவர். அப்போ தானும் கொல்லப்படலாம் அப்படிங்கிறது தெரிந்தும் தியாகமாய் அந்த பிள்ளை எடுத்து வளர்த்த இந்த வித்தியாலும் பேசப்பட வேண்டியவர்கள் தான். இவர்களை குறித்து நாம் நிச்சயமாக தியானிக்க வேண்டும். நிறைய கேரக்டர்ஸ் பைபிள்ல அண்டர் ரேட்டடா இருக்காங்க. அவங்களை குறித்து அவங்களுடைய தியாகங்களை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களை குறித்து அறிய வைக்கிறார். சோ பார்வோனுடைய குமாரத்தி யாத்திராகமம் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தில் வருகிற அந்த பார்வோனுடைய குமாரத்தி தான் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 17, 18 வசனங்கள்ல வருகிற, அதுவும் அந்த 18வது வசனத்துல வருகிற அந்த பித்தியால், இங்கிலீஷ்ல பித்தியா. ஓகே, அந்த வசன சம்பவத்தை நம்ம வாசிச்சிடலாம். 5 வசனம் இருக்குது, நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 5ல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால், அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணனுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தால், அதை திறந்த போது பிள்ளையை கண்டால், பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றால், இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தார். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தால், பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டால், அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். சோ பைபிள்ல இந்த பார்வோனுடைய குமாரத்தை குறித்து இந்த 5 வசனம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இது போக 1 நாளாகமத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனா எபிரேய வரலாறு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இந்த பார்வோனுடைய குமாரத்தி, இந்த பித்தியா மோசையை மீட்டார்கள். இந்த பார்வோனுடைய குமாரத்தி, இந்த பித்தியா மோசையை தன்னுடைய கரத்தினால் தூக்கி எடுத்தார்கள். அதுல அந்த அந்த நைல் நதி, அந்த நைல் நதிக்கு தான் அவங்க நீராட வந்திருப்பாங்க. நைல் நதிக்கு எதுக்காக நீராட அந்த டைம்ல அவங்க வந்தாங்களாம் அப்படின்னா, யூத மதத்திற்கு கன்வெர்ட் ஆகும் விதமாக, மாறும் விதமாக மித்வா என்று சொல்வார்கள். இப்பொழுது எப்படி நம்ம ஞானஸ்நானத்தின் மூலமாய் நம்ம கன்வெர்ட் ஆகிறோமோ, முழுமையாய் தேவனை ஏற்றுக்கொள்கிறோமோ, அதே போல அந்த காலத்தில் மித்வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீரின் மூலமாக யூத மதத்திற்கு மாறும் ஒரு சடங்காச்சாரம். அந்த சடங்காச்சாரம் செய்வதற்காகத்தான் அவங்க அந்த இடத்துக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த யூத கலாச்சாரத்துல உள்ள அந்த எபிரேய வல்லுநர்கள் அதை குறித்து சொல்லுகிறார்கள். அங்க வரும் பொழுது அந்த நாணல் பெட்டியை தொட்டவுடன் அந்த வித்தியாவுக்கு இருந்த பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு குஷ்டரோகம் போல இருந்ததாகவும், அதுல சரியானதாக அது தொட்ட உடனே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கிறது. அதற்கான சில ஆதாரங்களையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தையை அந்த அந்த கூடையை தொட்ட உடனே அவங்களுக்கு அற்புதம் நடந்தது அப்படின்னு. இந்த வித்தியா தான் மோசேவுக்கு மோசே அப்படின்னு பெயரிட்டாங்க. ஜலத்திலிருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மோசே அப்படின்னு பெயரிடுறாங்க. மோசேக்கு கிட்டத்தட்ட 7 பெயர் இருந்தான் அந்த காலத்துல. சின்ன குழந்தை பிறந்த உடனேயே அவனுடைய தாயிட்டையே போய் வளர்க்கப்பட போயிடுச்சு. அவங்க தாய் தான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. தாய் நிச்சயமாய் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் வைத்திருப்பார்கள். நிறைய பேர் அவங்களுக்கு வேற வேற விதமான பெயர் வைத்திருந்தாங்க. ஆனா வித்தியா வைத்த மோசே என்கிற பெயர் தான் நிலைத்து நிற்கிறது. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிந்தது அந்த மோசே என்கிற பெயர் தான். தமிழ்ல மோசே, இங்கிலீஷ்ல மோசஸ், இப்ரேய மொழியில மோஷே அப்படின்னு வரும். அப்ப மோஷே அப்படின்னு சொல்லி ஜலத்திலிருந்து என்னை எடுத்ததினால் மோஷே அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. அந்த பெயரை சொல்லிதான் கர்த்தர் மோசே அழைக்கிறார். முச்சலிலிருந்து பேசும் பொழுது மோசே அப்படின்னு சொல்றார். 7 பெயர் அவருக்கு இருந்தாலும், இன்னும் அதிகமான பெயர்களால் அவர் அழைக்கப்பட்டிருந்தாலும், 7 பெயர் வைத்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 பெயரால் அவரை அழைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் இருந்தாலும் இந்த பார்வோனுடைய குமாரத்தியாகிய பித்தியா மோசே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை சொல்லித்தான் கர்த்தர் மோசையை அழைத்தார். அதோடு இல்லாம இன்று வரைக்கும் அதன் மூலம் அவர் அறியப்படுகிறார். மோசே என்று கர்த்தர் அழைத்தது நிமித்தம் பித்தியாலை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். பெயர் வச்சதை அவர் கனம் பண்ணுகிறார் கர்த்தர். இவங்க ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி, எந்த அடிப்படையில அப்படி சொல்றாங்க அப்படின்னா,
அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள்னு போட்டிருக்காரு. அதனுடைய அந்த வெர்பு அந்த எபிரேய மொழியில அவங்க எப்படி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜலத்திலிருந்து எடுத்தேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லாம, ஜலத்திலிருந்து இவன் ஜனங்களை வெளியே கொண்டு வருவான் அப்படிங்கிற டேர்ம்ல ஃபியூச்சரா இவன் இப்படி பண்ணுவான், அதாவது இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் ஜனங்களின் பாவங்கள் நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு எப்படி இயேசுன்னு பெயர் வச்சாங்களோ, அதே மாதிரி அந்த மோஷே அப்படிங்கிற பெயருடைய அர்த்தம் தொடர்ந்து இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரி தொடர்ந்து நிகழக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுக்கு தான் மோசே அப்படின்னு பெயராம். இல்ல ஜலத்திலிருந்து ஏற்கனவே எடுத்தாச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு மீசு அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்கணுமா. ஆனா மோசே அப்படின்னு பெயர் வச்சதுக்கு காரணம், இவன் ஜலத்திலிருந்து வந்தான், இன்னும் ஜலத்திலிருந்து வருவான், இன்னும் ஜலத்திலிருந்து ஜனங்களை கொண்டு வருவான். இப்போ மோசே செங்கடலை கடந்து ஜலத்திலிருந்து ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு போனார். அவர் ஜலத்தை கண்மலையிலிருந்து அடித்து ஜலத்தை வெளியே எடுத்து கொண்டு வந்தார். இது எல்லா விஷயத்தையும் புரிந்தவர்களாய் தீர்க்க தரிசனமாய் அந்த பெயரை வித்தியா மோசைக்கு வைத்தார்கள் என்று அந்த அந்த தோரா மற்ற தல்மூடு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த ஸ்காலர்ஸ் எழுதின புத்தகங்கள் எல்லாம் அதை குறித்து சொல்லுகிறது. இந்த பார்வோனுடைய குமாரத்தி ஆகிய வித்தியா தான் பார்வோனுடைய முதல் குமாரத்தியா, ஃபர்ஸ்ட் பார்ன். முதல் பிறக்கிற எல்லா ஆண்களையும் கொல்ல வேண்டும் என்று கர்த்தர் திட்டமிட்டார். முதல் பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொள்வதாக கர்த்தர் திட்டமிட்டதாகவும், மோசே மன்றாடி ஜெபித்து இல்ல பெண்களை விட்டுருங்க ஆண்களை மட்டும் கொல்லுங்க அப்படின்னு சொன்னதாகவும் சில விஷயங்கள் புத்தகங்கள் இருக்கிறது. இப்பவும் ஒரு பண்டிகை கொண்டாடுவார்களாம், பாஸ் ஓவர், அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக ஒரு சேயும் அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகை கொண்டாடுவார்களாம். அங்க முதல் பிறந்தவர்கள் எல்லாரும் வந்து நின்று எங்களை எடுத்துக்கொள்ளாமல் வைத்திருப்பதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து சாலமோன் எழுதியிருக்கிறாரு. 15வது வசனத்துல, இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள், தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இந்த சம்பவத்தை இந்த ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து சாலமோன் எழுதும் பொழுது அவர் 2 பேரை மனதில் வைத்து அதை அந்த அந்த புத்தகத்தை இந்த புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து எழுதினார். அந்த 2 பேர் யாருன்னா, ஒண்ணு பித்தியா, இன்னொன்னு ராகாப். இந்த 2 பேருமே வளர்ந்த பிறகு அவர்கள் நல்ல அவங்களுடைய மனசாட்சியின்படியே அவர்கள் பெரிய ஆளான பிறகு எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகு மதம் மாறினார்கள், யூத மதத்திற்கு திரும்பினார்கள். ராகாப்பும் அப்படிதான், பித்தியாவும் அப்படிதான். இவங்க 2 பேரும் அப்படி மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அதை குறித்து சாலமோன் அட்மையராய், இப்படி பெண்களாக இருந்து அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், அந்த காலத்துல பெண்கள் நினைச்சதெல்லாம் சுதந்திரமா ஈஸியா செஞ்சிட முடியாது, அதற்கு மத்தியிலையும் எல்லாவற்றையும் எதிர்த்து இந்த தேவன் தான் மெய்யான தேவன் சொல்லி மாறி இருக்காங்களே அப்படிங்கிறதுல அந்த சாலமோன் ஆச்சரியப்பட்டு அவர்களை குறித்து எழுதும் பொழுதுதான் இதை எழுதினாங்களா. அதுவும் 15வது வசனமும் 18வது வசனமும் பித்தியாவை குறித்து தான் எழுதப்பட்டு இருக்கிறது. இருட்டோரை எழுந்து போறது, அந்த வியாபாரம் செய்வது, அவள் விளக்கு எப்பொழுதும் அணையாதிருக்கும் அப்படிங்கிறது எல்லாம். சரி, இது போக இன்னொரு விஷயங்களும் சிலர் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பார்வோனுக்கு குஷ்டரோகம் இருந்ததாக நதியில அந்த அந்த பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய ரத்தத்தினால குளித்தாதான் அவருக்கு குஷ்டரோகம் சரியாகும்னு சொல்லி அங்குள்ள ஜோதிடர்கள் சொன்னதுனால எல்லா குழந்தைகளும் கொள்வதாக அவங்க கொல்லணும்னு சொல்லி அவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த குஷ்டரோகம் சரியாயிடுச்சு அவருக்கு. எல்லா குழந்தைகள் யூத குழந்தைகள் எல்லாம் சாகுறாங்களே, இது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அதுக்கு பிறகு ஆண் குழந்தைகளை மட்டும் கொண்டுடலாம், பெண் குழந்தைகளை வளர்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களை அடிமைகளாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு விக்கிரக வழிபாட்டு எல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்திருக்கிறார்கள். யாத்திராகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்துல போட்டிருக்கிறது. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடே வைக்கும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். தண்ணீர் நதி ரத்தம் சிந்தப்படுகிற ஒரு நதியா இருக்கு. அந்த நதியில நினைச்சு பாருங்க, குழந்தை பிறக்க பிறக்க அதை தூக்கி நதியில போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா எவ்வளவு ஒரு வேதனையாக, அழுக்குறலாக, மோசமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அப்ப அந்த நதி முழுக்க ரத்தமாக இருந்தது. அதை ரிசம்பிள் பண்ணும் விதமாக, அதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் மோசே செய்த அற்புதத்துல முதல்ல அந்த பாம்பு கோல் பாம்பா மாறும், அதுக்கு பிறகு நதியெல்லாம் ரத்தமாய் மோசே மாற்றி போடுவார். ஏன்னா அந்த நதியில ரத்தம் ஆகியிருக்க வேண்டியவர் தான் இந்த மோசே. ஆனா அதுல இருந்து அவரை கர்த்தர் மீட்டு எடுத்தார். அவர் அந்த மோசே நதியில விழும் பொழுது இதுதான் கடைசி
குழந்தையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பித்தியா அழுது கொண்டே மோசையை பார்த்து நினைத்தார்களாம். அப்பா அவ்வளவு மோசமா இருக்கிறாரு, எல்லாரையும் கொண்டு கொண்டிருக்கிறாரு. நதியில போடப்படுகிற கடைசி குழந்தை இந்த மோசையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஜெபித்தார்களாம், அழுதார்களாம், நினைத்தார்களாம். அந்த வரலாற்றுல சொல்லுகிறது மோசே தான் கடைசியா நதியில போடப்பட்ட குழந்தையா. ஏன்னா ஒரு 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 நட்சத்திர அடையாளம், உங்க ராஜ்யத்திற்கு எதிராய் ஒரு ஆண்மகன் இங்க பிறக்க போகிறான், அவங்க ராஜ்யத்தை கவிழ்க்க போகிறான்னு சொல்லி அந்த ஜோதிடர்கள் சொன்னாங்க. எப்படி இயேசு வந்து ஏரோதுடைய ராஜ்யம் பறிபோகும் என்று நினைத்தார்களோ, கிட்டத்தட்ட இயேசுவும் மோசையும் நிறைய கம்பாரிசன் இருக்குது. இயேசுக்கும் மோசைக்கும் 2 பேரையும் குறித்து இரட்சகர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 2 பேரும் ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தினார்கள். அதாவது மீட்டெடுத்தார்கள். மோசே வந்து எகிப்திலிருந்து மீட்டெடுத்தார். இயேசு கிறிஸ்து ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். மோசே செங்கடலின் வழியாய் கொண்டு போனார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தின் வழியாய் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். 2 பேருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. அதுல ஒரு ஒற்றுமை, இந்த மோசையுடைய காலத்திலும் அந்த நட்சத்திரங்கள், ஒரு 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 பையன் பிறக்க போகிறான், அவன் தான் உலகத்தை ஆளப் போகிறான், அந்த பார்வோனை அழிக்க போகிறான், அவன் ஜனங்களை மீட்க போகிறான் அப்படின்னு சொல்லி, அதனால எல்லா ஆண் குழந்தைகளும் நதியில தூக்கி போட்டுட்டு வந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்புலையும் அப்படிதான் 2 வயசு கீழே எல்லாத்தையும் கொள்ளுவாங்க. அப்ப ஆண் குழந்தையெல்லாம் நதியில போடும்போது மோசையை நதியிலே அந்த அந்த பெட்டியில வைத்து இறக்குன உடனே அந்த நட்சத்திரம் மறைந்து விட்டதாம். உடனே அந்த ஜோதிடர்லாம் சொல்லிட்டாங்களா, எல்லா குழந்தையும் போட்டாச்சு, இப்போ உங்களை அழிக்க இருந்த குழந்தையும் நதியில இறங்கி விட்டது, இனிமே உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா கர்த்தர் அழிப்பதற்கு அனுமதிக்கவில்லை. எந்த பார்வோனை அழிக்க வேண்டும் என்று பயந்து அந்த பார்வோன் எந்த குழந்தையை நினைத்து பயந்தாரோ அதே குழந்தையை அந்த பார்வோனுடைய குமாரத்தையே வந்து மீட்கும்படியாய் கர்த்தர் சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றி விட்டார். அதனால ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்களா, இனிமே பிள்ளைகளை நதியில போட்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சோ மோசே தான் கடைசியான அந்த நதியில போடப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மோசேயினுடைய வாழ்க்கையில அநேகர் மோசேக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகத்தை மோசே அப்படியே கண்டினியூ பண்ணுகிறார். மோசையை ஒழித்து வைப்பது கிட்டத்தட்ட 3 மாதம் மோசையை தாயார் ஒழித்து வைத்திருந்தாங்க. மோசையுடைய தாயார் யோகபாத், அவங்களை குறித்து கர்த்தர் சித்தமான ஒரு நாள் தியானிப்போம். அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் மோசையினுடைய பிறப்புல, அவருடைய வளர்ப்புல. மோசையினுடைய தாய் 3 மாதம் ஒழித்து வைப்பது தன்னுடைய உயிரை பணயம் வைத்துதான். இப்படி குழந்தையை ஒழித்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி மோசையுடைய தாயை கூட கொண்டிருக்கலாம். அதற்கும் அவங்களுடைய தாய் பயப்படல. அதே மாதிரி பார்வோனுடைய குமாரத்தியாக பித்தியா மோசையை எடுத்து இது என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி வளர்ப்பதும் தன்னுடைய உயிரை பணயம் வைத்துதான். எந்த குழந்தை கொல்லணும்னு சொல்லி ராஜா துடித்து கொண்டிருக்கிறாரோ அந்த குழந்தையே ராஜாவுடைய வீட்டுக்கே கொண்டு போய் வளர்க்கிறது சாதாரணம் கிடையாது. அவருடைய உயிரை பணயம் வைத்து மோசையை காப்பாற்றுகிறார். மோசையும் அதை அப்படியே கண்டினியூ பண்றாரு. என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் ஜனங்களுக்காய் மோசே நின்றார். ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஜீவ புஸ்தகத்துல என்னுடைய பெயரை கிறுக்கி போட்டாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ஜனங்களை கூட்டி கொண்டு போங்க ஆண்டவரே. நிறைய இடத்துல உயிரை பணயம் வைத்து நிற்கிறார். கர்த்தருக்கான அந்த வைராக்கியம் அந்த பித்தியாவின் மூலமாகவும் யோகபேத்தின் மூலமாகவும் மோசைக்குள் வந்தது. அப்படியே அந்த மோசே அதை தொடர்ந்து அதை செய்தார் கடைசி வரை. சரி, இப்போ பித்தியானா யாரு என்ன அப்படிங்கறதை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இந்த பித்தியாவுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ பித்தியா அப்படின்னா டாட்டர் ஆஃப் காட், டாட்டர் ஆஃப் யாவே, தேவனுடைய குமாரத்தி, தேவனுடைய சித்தம் செய்யக்கூடிய குமாரத்தி. அவங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம்னா, முதல்ல தைரியம். அவங்க பார்வோனுடைய குமாரத்தியாக இருந்தார்கள். எல்லா அதிகாரமும் இருந்தது. பார்வோன் எல்லாரையும் கொலை செய்யக்கூடியவர், கொலை பண்றதுக்கு அஞ்சாதவர். பச்சை குழந்தைகளை ஒரு மனிதன் கொள்கிறார் என்றால் எவ்வளவு மோசமானவராக இருக்கும். ஒரு குழந்தையை பார்த்தா மனம் இருக்கம் உள்ளவங்க சிரிச்சிருவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட இன்னசென்ட், ஒன்று மரியாதை சிறு குழந்தை. இந்த குழந்தைகளை எல்லாம் கொல்லணும் அப்படின்னு முதல்ல மருத்துவ ஜிலித்துக்கு கட்டளையிட்டு அப்புறம் எப்படியாவது அதுலயும் பிழைச்சு வந்துடக்கூடாது, தண்ணிக்குள்ள போகணும்னு சொல்லி திட்டம் போட்ட அந்த சைக்கோவாக இருந்த, ஒரு மன நோயாளியாக இருந்த பார்வனுடைய குமாரத்தியா இருந்தாலும் தான் மதம் மாறினது. அது அந்த காலத்திலேயே இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்திருக்கிறார்கள். மதம் விட்டு மதம் திருமணம், அதாவது இயேசுவை தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு தன்னை வந்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். மேரேஜ் அதை 1 நாளாகும் 4:18 போட்டிருக்கு. அப்போ அந்த தைரியம் அவர்களுக்கு இருந்தது. கர்த்தர் நிமித்தம், கர்த்தருக்காக நான் நிற்பேன், என்னுடைய தகப்பன் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிற தைரியம் பித்தியாவுக்கு இருந்தது. நமக்கும் அந்த தைரியம் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அதற்கு நம்ம குடும்பமோ நமது சூழ்நிலைகளோ எதுவும் தடையாக இருக்கும் என்றாலும் நாம் கர்த்தருக்காக தைரியமா இருக்க வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பித்தியாட்ட இருந்தது தைரியம்.
அவங்க குடும்பம் எதிர்த்து நின்றது. குடும்பத்தை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. சில நேரங்கள் நம்முடைய குடும்பம் ஒரு விதமா யோசிக்கும். ஆனால் வேதாகமம் வேறு விதமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்று நாம் கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய வேதாகமத்திற்கு தான். குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். குடும்பத்துக்காக அவங்ககிட்ட அன்பா பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா வேதாகமத்திற்கு விரோதமாக, சத்தியத்திற்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக நம்ம நிற்கக்கூடாது. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தார் அநியாயம் செய்து கொண்டிருந்தாலும் நாம் அந்த அநியாயத்தில் பங்கு பெறக்கூடாது. எப்படி எல்லா குழந்தைகளையும் அவருடைய அந்த பார்வோன் அழித்துக் கொண்டிருந்தாலும், இந்த பித்தியா மோசையை காப்பாற்றியதன் மூலமாய் அந்த அந்த இஸ்ரவேல் தேசத்தையே காப்பாற்றி விட்டு அதற்கு ஒரு பரிகாரம் தேடிக்கொண்டு தானும் அதிலிருந்து விடுதலை ஆகிவிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் தைரியம், ரெண்டாவது குடும்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் சரியாக இருக்க வேண்டும். சிலர் பாத்தீங்கன்னா என் குடும்பம் தான் சரியில்லை, காரணம் அவங்க தான் பாவிகளா இருந்தாங்க, அதனால நானும் அதை கண்டினியூ பண்றேன். அவங்க தவறான வழியில் சம்பாதிக்கிறாங்க, நான் அதை செலவு பண்றேன். அப்படி இல்லாம குடும்பம் எப்படியும் இருக்கலாம், கர்த்தருக்குள் நாம் சரியாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மூன்றாவது, இந்த பித்தியாட்டிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? யாத்திராகமம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல போட்டிருக்கிறது, பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்றாள். சோ இரக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கைண்ட் ஹார்ட்டடா இருக்கணும், ஒரு கருணை உள்ளவர்களா இருக்கணும். அன்னை தெரசா எப்படி இரக்கம் உள்ளவர்களா இருந்தாங்களோ அது போன்ற இரக்கம். ஒரு குழந்தை அழுததை பார்த்த உடனே இறங்கினாள், மனதிறங்கினாள். மனதுருக்கம் என்பது தேவனுடைய கேரக்டர். அந்த கேரக்டர் நமக்கு தேவை. ஒரு வியாதிப்பட்டவர்களை பார்த்தால் நம் மனதிறங்கி அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்களை பார்த்தா மனதிறங்கும், இரக்கம் உற்று அவர்களுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுங்கிறத பார்க்கும். வேதத்துல போட்டிருக்க உதவி செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. இந்த இடத்துல இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கான திராணி வித்யாவுக்கு இருந்தது. அதை செய்யத்தக்க அந்த குழந்தைக்கு அதை செய்யாமல் இருக்கவில்லை. சரியான நேரத்துல உதவி செஞ்சாங்க. வித்யாவை தவிர வேற யாரும் அதை பார்த்திருந்தாலும் அதை கொண்டிருப்பார்கள், இல்லைன்னா பயந்து அப்படியே விட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க உயிருக்கும் அது ஆபத்து. ஆனா பார்வனுடைய குமாரத்தியா இருப்பதினால் அதிகாரத்தை பயன்படுத்தி தாதிகளை வர வைத்து அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தையை வளர்த்தார்கள். அந்த இரக்கம் நமக்கு ரொம்ப தேவை. யாரோ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எப்படி உலகம் போட்டும், எனக்கு நான் மட்டும் சரியா கரெக்டா இருந்தா போதும், எனக்கு நன்மை கிடைத்தால் போதும் அப்படிங்கிற உணர்வு இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்குள் இருக்கும் பொழுது அந்த மனதுர்க்கத்தின் ஆவி நமக்குள்ள இருக்கும். மற்றவங்களுடைய பிரச்சனையை நம்முடைய பிரச்சனையாக பார்க்கணும். இந்த குழந்தைய எப்படி என்னால விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரக்கம் வித்யாவுக்கு இருந்து. இன்னொன்று, லூக்கா 6வது அதிகாரம் 27-28 போட்டிருக்கிறது, சத்துருக்களை சிநேகிக்க சொல்லி கர்த்தர் போட்டிருக்கிறார். அந்த அந்த எகிப்து அந்த பார்வோனுடைய சத்துரு எபிரேயர்கள் தான். இந்த யெகோபோத் அவர்களை சார்ந்தவர்கள் தான். அவங்களதான், அவங்க 2 பேருக்கும் சண்டை தான் வந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த பித்தியா தன்னுடைய சத்ருவாகிய யோகபத்தையும் சத்துருடைய பிள்ளையாகிய அந்த மோசையையும் சிநேகித்தார். கிறிஸ்தவ குணாதிசயங்கள்ல ரொம்ப முக்கியமான குணாதிசயம் எதிரியை சிநேகிப்பது என்பது. நம்முடைய நண்பர்களை சிநேகிப்பது ரொம்ப ஈஸி. கர்த்தர் அதெல்லாம் செஞ்சார். எதிரியை சிநேகித்தார். அவரு யூதாசை பார்த்து சிநேகிதனே அப்படிங்கிறாரு. அவர் சிலுவையில மறிக்கும் போது பிதாவை இவர்களுக்கு மண்ணின் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னாரு. அவரு அதெல்லாம் வாழ்ந்து காட்டி விட்டு போயிருக்கிறாரு. நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், சத்துருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவங்க நல்லா இருக்கணும் ஜெபம் பண்ணணும், நாசமா போகணும் ஜெபம் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கணும், அவங்க அவங்க அந்த செஞ்ச தப்பு அவங்களுக்கு தெரியாம செய்யறாங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்லி சேவன் ஜெபித்தது போல, இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல ஜெபிக்கணும். அதை நம்ம இந்த பித்தியாட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம். பித்தியா தன்னுடைய சத்துருக்களை சிநேகித்தார்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா சிநேகித்ததோடு மட்டுமல்லாமல் எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்காங்க பாருங்க, பொறுப்புணர்வோடு. அதற்கு பால் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடுறாங்க. அப்ப எபிரேய ஸ்திரீல ஒருத்தவங்க இருக்காங்க. அதையும் அந்த தாழ்மூடுகள்லையும் தோரா மற்ற புத்தகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோசை வேற யார்ட்டையும் பால் குடிக்க மாட்டேன்ட்டாராம். அவர் எபிரேய ஸ்திரீக்கு தான் பால் குடிப்பேன் அந்த குழந்தையா இருக்கும்போது, அப்படி 3 மாதம் குழந்தையா இருக்கும்போது அப்படி இருந்ததாக சொல்கிறார்கள். அது எப்படின்னு தெரியல. ஆனா எபிரேய பெண் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது அந்த மிரியாம் கூடவே வந்த மிரியாம் சொல்றாங்க, நான் வேணா கூட்டு வரேன்னு சொல்றாங்க. நிச்சயமாய் பித்தியாவுக்கு தெரிந்திருக்கும், இந்த குழந்தையோட தாயாராகத்தான் அது இருக்க வேண்டும். ஏன்னா பால் குடிக்கிற ஸ்டேஜ்ல ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட குழந்தை இல்ல, இங்க குழந்தை இருக்குது அப்படின்னு. அது புரிஞ்சிருக்கும் மனசுக்கு. ஆனா பரவாயில்லன்னு அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து அவங்கள வச்சுக்கிறாங்க. அவங்கள வெளியே காட்டி கொடுக்காம வச்சிருக்காங்க. அப்போ அந்த பொறுப்புணர்வு, குழந்தை எடுத்தாச்சு, எடுத்ததோட விட்டாச்சு அப்படின்னு இல்லாம வளர்த்து என்கிட்ட தான் நீங்க தரணும் அப்படின்னு சொல்லிட்டு 10வது வசனத்துல போட்டிருக்குது, அவளுக்கு அவன் குமாரன் தான். திரும்பி மறுபடி பித்தியாவுக்கு மோசைய குமாரன் ஆயிட்டான். அப்ப பாருங்க, அந்த தான் செய்த உதவியை அப்படியே விட்டு விடாமல் அதை தொடர்ந்து அந்த பொறுப்பை அவள் எடுத்துக்கொண்டாள். சம்பளம் கொடுத்தாள் என்று போட்டிருக்கிறது. தாய்க்கு பிள்ளையை வளர்ப்பதற்கான சம்பளம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். பிள்ளை கொல்ல போறாங்க, அழுதுகிட்டே பிள்ளையை கொண்டு
இந்த பெட்டியில வச்சு அனுப்பி விடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பிள்ளையும் மிரியாமும் வித்யாவும் வீடு தேடி வராங்க. என்ன நடந்திருக்கும், ஐயோ என்னாச்சோ அப்படின்னு அவங்க அம்மா பார்த்தா ஏற்கனவே சாப்பாட்டு கூட வழி இல்லாத கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை, பயங்கரமான ஒரு போராட்டம். யோகபாத்தை குறித்து தியானிக்கும் போது அதெல்லாம் பத்தி பார்க்கலாம். அப்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில திடீர்னு உங்க பிள்ளை இந்த பிள்ளையை நீங்க வளர்த்து கொடுங்கன்னு அதுக்கு மாசம் மாசம் சம்பளம் தாரேன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு அந்த வறுமையும் கர்த்தர் போக்கினார் யோகபத்துக்கு. அப்போ சம்பளம் கொடுக்கிற மனநிலை இந்த வித்யாவுக்கு இருந்தது. லூக்கா 10வது அதிகாரம் 35வது வசனத்துல இருக்குது. நல்ல சமாரியன், அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த கீழே விழுந்து கிடக்கிறவனை எடுத்து காயம் கட்டி மருந்தெல்லாம் போட்டு அது ஒரு சத்திரத்துல கொண்டு விட்டு அதுக்கு காசும் கொடுத்துட்டு போவாங்க. அது ஒரு ரொம்ப அதிகப்படியான பாசத்தை வெளிப்படுத்துகிறது. அவங்க கஷ்டப்படக்கூடாது, பிள்ளைக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம இருந்துடக்கூடாது, பிள்ளைக்கு தேவையை பொறுப்பு அவங்க பார்த்துக்கிடட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஆஹ் யோசித்து நிறைவேற்றுகிற அந்த குணாதிசயம், சம்பளம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அந்த அந்த பக்குவம் வித்யாவுக்கு இருந்தது. சோ வித்யாட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அவனுடைய தைரியம், அவனுடைய அன்பு, தியாக உணர்வு, உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற உணர்வு, ஒரு பொறுப்புணர்வு, அஹ் பிள்ளைக்கு இறங்குகிற அந்த உணர்வு, சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இருந்த அந்த உணர்வு. இந்த உணர்வை கர்த்தர் நம்ம இருந்ததுனாலதான் வித்யாவின் மூலமாய் மோசே என்கிற ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அவரை மோசே என்னன்னாலும் சொல்லலாம், ஊழியக்காரன் சொல்லலாம், கர்த்தருடைய வீட்டுல எங்கேயும் உண்மையா இருந்த ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம், ஒரு ரட்சகன் சொல்லலாம், ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்த உலகத்திற்கு கொடுத்தது வித்யா. அவங்க ஒரு நாளா ரெஸ்கியூ பண்ணாம விட்டுருந்தாங்க, அதை அப்படி தாண்டி போயிருந்துச்சு அந்த குழந்தை, எங்கேயோ போயிருந்துச்சுன்னா ஹிஸ்டரியே மாறி இருக்கும். ஹிஸ்டரியை உருவாக்குனாங்க. சாதாரணமாய் அவங்க எடுத்த சின்ன சின்ன முடிவுகளில் வரலாறு மாறியது. நம்மளும் அநேக நேரங்களில் நாம் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் பெரிய வரலாற்றை உருவாக்கும், வரலாற்றை மாற்றிவிடும். அந்த முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருந்தால் வரலாறு நல்ல விதமாய் மாறும். அந்த முடிவு மோசமான முடிவா இருந்தால் வரலாறு மோசமான விதத்தில் மாறும். இன்னைக்கு நம்ம வித்யாவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.